விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வத்திராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2 மணி நேரமாக கொட்டி தீர்த்த கனமழையால் முக்கிய சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்தது. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் பரவலாக கனமழை கொட்டியது. விளமல், மாப்பிள்ளைக்குப்பம், சன்னாநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பொழிந்தது. பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர், வேப்பந்தட்டை, ஆலத்தூர், குன்னம் மற்றும் வேப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பொழிந்தது. உதகை அருகே மசினக்குடியில் திடீரென சூறைக்காற்றுடன் கொட்டிய கனமழையால் ராட்சத மரம் வேரோடு சாய்ந்தது. இதில் 5 மின்கம்பங்கள் சேதமடைந்தன. இதனால் அங்கு 1 மணி நேரம் மின்சார சேவை துண்டிக்கப்பட்டது. மரம் விழுந்ததில் குடியிருப்பு பகுதியில் இருந்த சுற்றுச்சுவர் மற்றும் ஜீப் ஆகியவை சேதமடைந்தன. சென்னையில் நகரின் முக்கிய பகுதிகளில் திடீரென்று கனமழை பெய்தது. வடபழனி, வேளச்சேரி, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம் உட்பட நகரின் முக்கிய பகுதிகளில் கடந்த சில நாட்களாக நிலவி வந்த வெப்பம் தணிந்தது. கோயம்பேடு காய்கறி சந்தையில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் மழைநீர் குளம் போல் தேங்கியது. கோயம்பேடு பழ மார்க்கெட்டில் 1 அடி அளவிற்கு நடைபாதையில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்களும் வியாபாரிகளும் இன்னலுக்கு ஆளாகினர். மேடவாக்கத்தில் 1 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 12.75 சென்டிமீட்டர் அளவிற்கு கனமழை பெய்தது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்தனர். தண்ணீர் தேங்கிய இடங்களில் மெட்ரோ ரயில் ஊழியர்கள் சிறிய மோட்டார் மூலமாக நீரை அகற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டனர். மழையை தொடர்ந்து OMR சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. சென்னை புறநகர் ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்று வீசியதால் சாலைகளில் பயணித்த வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். புறநகர் பகுதிகளான ஆலந்தூர், குரோம்பேட்டை, தாம்பரம், முடிச்சூர், வண்டலூரில் கனமழை பெய்தது. பல்லாவரம் மேம்பாலம் அருகே பலத்த காற்றால் சிக்னல் கம்பம் சாய்ந்தது. GST சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மீட்பு பணி முடியும் வரை மேம்பாலத்தில் செல்ல வாகனங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் குரோம்பேட்டையில் இருந்து விமான நிலையம் வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கோடை மழை கொட்டி தீர்த்தது. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் திண்டிவனம் சுற்றுவட்டார பகுதிகளான தைலாபுரம், ஓலக்கூர், மரக்காணம், மயிலம், கிடியனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. குளுமையான சூழல் உருவானதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. மேலும் கன்னியாகுமரி கடல் பகுதிகளில் 1.5 மீட்டர் உயரத்திற்கு மேல் பேரலைகள் உருவாகி கள்ளக்கடல் உருவாகும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என இந்திய கடல்சார் சேவை மையம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் வரும் 22ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுகிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் 2 நாட்களுக்கு பொதுவாக இயல்பாகவும், அதற்கடுத்து 3 நாட்களுக்கு படிப்படியாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான அல்லது கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது.